புதிய முகங்களை உருவாக்கிய கலைஞர். பல நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் பிரபலமானவர்கள். ராதிகா சரத்குமார் 1978 வெளியான கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலம் பாஞ்சாலியாக அறிமுகமானார். இன்று வரை தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருக்கிறார். ராதா 1981 வெளியான அலைகள் ஓய்வதில்லை படத்தின் மூலம் அறிமுகமாகி 80களின் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தார். ரேவதி 1983 வெளியான மண்வாசனை திரைப்படத்தில் முத்தழகாக அறிமுகமாகி பின்னாளில் தேசிய விருது பெறும் அளவுக்கு அசாத்திய திறமையால் உயர்ந்தார். ரேகா 1986 வெளியான கடலோர கவிதைகள் படத்தில் ஜெனிஃபர் டீச்சராக அறிமுகமாகி ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்தார். ரஞ்சிதா 1992 வெளியான நாடோடி தென்றல் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தப்பட்டார். பிரியாமணி 2004 வெளியான கண்களால் கைது செய் படத்தின் மூலம் பாரதி ராஜாவால் அறிமுகம் செய்யப்பட்டு பின்னாளில் தேசிய விருது பெற்ற சிறந்த நடிகையாக உயர்ந்தார். நடிகர்களில் நடிகர் முத்துராமனின் மகனான கார்த்திக் அலைகள் ஓய்வதில்லை படத்தின் மூலம் அறிமுகமாகி தமிழ் சினிமாவிற்கு ஒரு நவரச நாயகனாக உளிர்ந்தார். மண்வாசனை படம் மூலம் பாண்டியன் கதாநாயகனாக திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார். 1991 வெளியான புதுநெல்லு புதுநாத்து படத்தின் மூலம் நெப்போலியனை அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா. தனது மகன் மனோஜ் பாரதி ராஜாவை 1999 வெளியான தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகம் செய்தார். கிழக்கே போகும் ரயில் படத்தில் ராதிகாவுக்கு ஜோடியாக அறிமுகமானார் சுதாகர். இது தவிர குணச்சித்திர நடிகர்களாக ஜனகராஜ், வடிவுக்கரசி, நிழல்கள் ரவி, சந்திரசேகர் போன்ற பல திறமையான நடிகர்களை தனது படங்களின் மூலம் அடையாளப்படுத்தியவர் பாரதி ராஜா. கவுண்டமணி செந்திலையும் அறிமுகப்படுத்தியவர் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவில் இயக்குனரின் பள்ளி என்றால் முதலில் நினைவுக்கு வரக்கூடியவர்களில் ஒருவராக பாரதி ராஜா உள்ளார். அவரது உதவி இயக்குநர்களாக இருந்தவர்கள்தான் பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, பி. வாசு, ரத்னகுமார், சீமான் போன்றவர்கள். 1980 வெளியான நிழல்கள் படத்தின் மூலம் வைரமுத்துவை பாடலாசிரியராக திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவரும் பாரதி ராஜா தான்.